நீதிமன்றங்களில் தமிழில் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு உத்தரவு வழங்கியுள்ளது. நீதிமன்றங்களில் ஆங்கிலத்தில் வாதாடுவதும் ஆங்கிலத்திலே கோப்புகள் தயார் செய்யப்படுவதும் வழக்கமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ரத்தினம் என்பவர் தொடுத்த சீராய்வு மனுவை விசாரித்த நீதிபதிகள் ராமசுப்ரமணி மற்றும் வேலுமணி ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் கீழமை நீதிமன்றங்கள் தமிழில் தீர்ப்பு வழங்கலாம் என்று உத்தரவிட்டுள்ளனர். மேலும் தமிழ் தவிர ஆங்கிலத்திலும் தீர்ப்பு வழங்கலாம் என்று உயர்நீதிமன்ற பதிவாளர் சுற்றறிக்கை அனுப்பியிருப்பது சட்ட விதிகளுக்கு புறம்பானது என்றும் ஆங்கிலத்தில் தீர்ப்பு வழங்க சிறப்பு விலக்கு தரலாமே இன்றி அதற்கென்று காலவரை நிர்ணயிக்க முடியாது என்று உத்தரவில் கூறியுள்ளனர். வருமான வரி வழக்கை போல் சொத்து குவிப்பு வழக்கிலும் தமது தவறை ஒப்புக்கொண்டு தண்டனையை ஏற்றுக்கொள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா தயாரா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். கும்பகோணத்தில் பேசிய அவர், வருமான வரி ஏய்ப்பு வழக்கில் முதலமைச்சர் ஜெயலலிதா தமது தவறை உணர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். இதேபோல் பல ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டு வரும் சொத்து குவிப்பு வழக்கில் தமது தவறை ஒப்புக்கொண்டு நீதிமன்றத்தின் தண்டனையை ஏற்றுக்கொள்ள தயாரா என ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். காவிரி ஜெயலலிதா மற்றும் சசிகலா மீது வருமான வரித்துறை வருவாய்க்கு மீறிய சொத்துக்கள் குவித்திருப்பதாக ஒப்புக்கொண்டு நீதிமன்றம் அளிக்கும் தண்டனை ஏற்றுக்கொள்ள ஜெயலலிதா முன்வர வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டு பல நாட்களை கடந்துள்ள நிலையில் அது தொடர்ந்து கிடப்பில் கிடப்பதற்கு ஜெயலலிதாவின் அணுகுமுறையே காரணம் என ராமதாஸ் குற்றம் சாட்டினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பொய்த்து போனதால் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வேதாரண்யம் கடல் பகுதியில் வீசும் பலத்த சூறாவளி காற்றின் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாததால் மீன்களின் விலை அதிகரித்துள்ளது. வேதாரண்யம் தாலுகாவுக்கு உட்பட்ட கோடியக்கரை, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம், வானவன் மகாதேவி உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் இருந்து நாள்தோறும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக சோழா காற்று தெற்கு திசையில் இருந்து வடக்கு நோக்கி வீசி வருகிறது. இதனால் கடலுக்குள் செல்லும் பைப்பர் படகுகள் நிலை தடுமாறி கவிழ்ந்துவிடும் ஆபத்து உள்ளதால் 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. அவர்களின் படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் மீன்களின் விலை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. துறையிலிருந்து 500க்கும் மேற்பட்ட படகுகள் தொழிலுக்கு அன்றாட சென்று வருகின்றன. அப்படியே தொழிலுக்கு சென்றாலும் எங்களுக்கு காற்று அதிகமாக இருப்பதனால் மீன்பிடிக்க இயலவில்லை. மீன்களும் இல்லாமல் வறுமையோடு திரும்பி வர நிலைமை ஏற்படுகிறது. கிலோ ஒன்றுக்கு 400 ரூபாய்க்கு விற்ற ஷீலா மீனின் விலை கிலோ ஒன்றுக்கு 400 ரூபாய்க்கும், வாவல் மீன் 600 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. சோழா காற்று ஓய இன்னும் 10 நாட்களுக்கு மேலாகும் என்பதால் தங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாக மீனவர்கள் கவலை தெரிவித்தனர். திருப்பூர் அரசு கலைக் கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் 75க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பூரில் இயங்கி வரும் சிக்கண்ணா அரசு கலை கல்லூரியில் போதிய அளவில் வகுப்பறைகள் இல்லாததால் காலை மற்றும் மாலை நேர வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. காலை நேர வகுப்புக்கு வரும் மாணவர்களில் பலர் கல்லூரி முடிந்த பின்னர் பகுதி நேர வேலைக்கு சென்று வருவாய் ஈட்டி வருகின்றனர். இந்நிலையில் காலை நேர வகுப்பில் பயின்ற மாணவர்களை கல்லூரி நிர்வாகம் மாலை நேர வகுப்புக்கு மாற்றியதாக தெரிகிறது. இதனை கண்டித்து கல்லூரி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி முடிந்து பிற்பகலில் பகுதி நேர வேலைக்கு செல்வதன் மூலம் கிடைக்கும் வருவாய் தங்களது படிப்புக்கும் குடும்பத்திற்கும் உதவிகரமாய் இருந்ததாக கூறும் மாணவர்கள் மாலை நேர வகுப்புக்கு தங்களை மாற்றினால் தங்களது வருவாய் பாதிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். மதுரை பழங்காந்தம் பகுதியில் கட்டி முடிக்கப்படாத பாலத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் அந்த பாலத்தை விரைந்து முடிக்க மதுரை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் பழங்காநத்தம் பகுதியில் 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பால பணிகள் தொடங்கப்பட்டது. கடந்த 2010ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த மேம்பால பணிகளால் அப்பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. முக்கிய சாலைகளை இணைக்கும் பாலமாகவும் இது உள்ளதால்
ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் பால பணிகளை விரைந்து முடிக்கவும் பொதுமக்கள் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பால பணிகளால் புழுதி பறப்பதால் அப்பகுதி வீடுகளில் வசிக்கும் மக்கள் சுவாச கோளாறு உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகளுக்கும் ஆளாகின்றனர். 2010ல இருந்து இந்த பாலம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது மக்கள் எல்லாருக்குமே தூசி எல்லாமே நடந்தது. கடைகள்லாம் சரியா வியாபாரம் பண்ண முடியல, பூராமே சிரமமா இருக்கு. அதே மாதிரி இந்த பாலத்துல வந்து அந்த பக்கமும் பாதை இல்லாம இருக்கு. அதனால ஒரே பக்கமா வழி போறதுனால டிராபிக் ஓவர் ஆகுது. பக்கத்துல உள்ள ஆஸ்பத்திரியில எல்லாம் யாருமே வந்து இறங்க முடியல, ஏற முடியல. பிரச்சனைகள் நிறைய பெருசாகிட்டே வருது. வண்டியில ஒருத்தர் ஒரு பஸ் அவசரம் போது ஒரு ஆம்புலன்ஸே வருது அப்படின்னா இந்த பாதையில இங்கிட்டும் போக முடியாம இருக்கு, அங்கிட்டும் போக முடியாம இருக்கு. ஒரு 20 அடி 40 அடிக்கு மேல ரிவர்ஸ் வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் போக வேண்டியா இருக்கு. இதனால பின்னாடி இருக்க மாடகுளத்துல இருக்க ஊர்ல உள்ள எல்லாமே பாதிக்கப்படுறாங்க பொதுமக்கள் அனைவருமே. பொதுமக்களின் நலன் கருதி மதுரை பழங்காநத்தம் பகுதி மேம்பாலத்தை விரைந்து முடிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. பெட்ரோல் டீசல் விலையை தொடர்ந்து மானியம் அல்லாத சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஈராக் நாட்டில் நிலவும் உள்நாட்டு போர் காரணமாக சர்வதேச சந்தையில் பெட்ரோலிய பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது. இதனால் இந்தியாவில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹1.69 டீசல் விலை லிட்டருக்கு 50 காசுகளும் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் மானியம் அல்லாத சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையையும் உயர்த்தி எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளன. அதன்படி தற்போதைய விலையை விட ₹16.50 உயர்த்தப்பட்டுள்ளன. ஆண்டுக்கு 12 சிலிண்டர்களுக்கு மேல் கூடுதலாக பயன்படுத்தப்படும் சிலிண்டர்களுக்கு இந்த தொகை வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மானியம் அல்லாத சிலிண்டர்களின் விலை கடந்த மாதம் ₹23.50 குறைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே விமான எரிபொருளின் விலையும் 0.6% உயர்த்தப்பட்டுள்ளது. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.